ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. இங்க ஆறுமுகம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பைரவி கழுத்துல இருக்க தாலியை கழட்டி போட்டு இனி உன்னுடைய ஞாபகார்த்தமா எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆறுமுகமும் அதை எடுத்துட்டே ஃபீல் பண்ணிட்டு ரூம்க்கு வந்துருவாங்க. அப்புறமா சிந்து இருக்கிற இடத்துக்கு அன்னபூரணி போறாங்க. அத்தை வாங்க அத்தைன்றாங்க. ரொம்ப மரியாதை கொடுக்குற மாதிரி எல்லாம் நடிக்காது சரியான்றாங்க. இல்ல அத்தை அது வந்துன்றாங்க. நீ ஏன் இந்த வீட்டுல இருக்க ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு நீ போயிடுன்றாங்க. நீ இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் வீட்டுல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்ப பாரு என் பையன் ஆறுமுகமும் பைரவியுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் யாரால உன்னால. அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்துல நீ ஓடாத இருந்திருந்தா ஆறுமுகத்தை நீ கல்யாணம் பண்ணி இருந்திருப்ப. பைரவி வாழ்க்கை எங்கேயோ ஒண்ணு போய் சந்தோஷமா இருந்திருப்பா. இன்னைக்கு அவளுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய போச்சு. என் புள்ள சிவாவுடைய வாழ்க்கையும் கேள்விக்குரிய போச்சு. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நீ பிரச்சனையை மட்டும்தான் உருவாக்கிட்டு இருக்க. இப்ப என்னுடைய சிவாவுடைய வாழ்க்கையோ ஆறுமுகவுடைய வாழ்க்கையும் கேள்விக்குரியதானே இருக்கு அப்படின்றாங்க. இல்லத்த அது வந்துன்றாங்க. போது நிப்பாட்டு. தயவு செஞ்சு இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீ இந்த வீட்டை விட்டு போறதுதான் உனக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப ரொம்பவே கவலையில இருக்காங்க சிந்து. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.